எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறேன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான பர்சனோட கரண்ட் ஃபீலிங், அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போகிறாங்கன்றதுக்கான ரீடிங். ஸோ இதில் பயல் 1, 2, 3 இந்த 3 பயல் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட பொறுமையாக பயல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பயல் 1க்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன், பயல் 2க்கு வந்து பர்பிள் கலர் ஸ்டோன் அண்ட் பயல் 3க்கு வந்து ப்ளூ கலர் ஸ்டோன். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். த பயல் 1. ஹலோ பயல் 1, வெல்கம் பேக் டு சேனல். ஹார்ட் பிரேக் இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், இட் வில் பாஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் என்ன மாதிரி கரண்ட் ஃபீலிங்கில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கு, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான எமோஷ்னல் பேண்டேஜ். மை ஹார்ட் இஸ் ட்ரைட் ஆஃப் கெட்டிங் ஹர்ட், ஐ நீட் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் பேசலை, இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் ஆகிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பயல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஹர்ட் ஆகியிருக்காங்க. உங்களோட ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் ஆகி, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் போய் சொல்லி அவங்கள ஏமாற்றமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன மாதிரி விஷயம் அது? உங்களுக்கு அவங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அவங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சான்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பொய் சொன்னீங்களோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன், மேபி அது என்ன மாதிரி விஷயமா இருக்கலாம். பொய் சொன்னதை மட்டும் சொல்ல முடியாது, அது பர்சனுக்கு பர்சன் டிஃப்ரெண்ட் ஆகலாம். கிளாரிஃபிகேஷன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேசாமல் இருக்காங்க, அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷனுக்கு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட பேச வருவாங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. உங்கள் மேலே அது தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். பட் க்ரஷ் உங்கள் மேலே இருக்கிற க்ரஷ் மட்டும் குறையல, அந்தளவுக்கு இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை பார்த்தா திங்க் அதிகமாக இருக்குது உங்கள் பர்சன்ட்ட. ஸோ சோல் கனெக்ஷன், ரெண்டு பேருமே வந்து ஒரு நோ எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட ரெண்டு பேர்ட்டுமே கிடையாதுங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து லவ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து சம் ப்ராப்ளம் வந்தனால மீன்ஸ் ஐ திங்க் ஈவிலை பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது கூட, இந்த மாதிரி பிரச்சனை வர்றது கூட ஒரு ஈவிலை கூட காரணமாக இருக்கலாம். பிகாஸ் ஏன்னா இப்போல்லாம் மக்கள் வந்து ஒருத்தன் வந்து நல்லா இருக்கான் அப்படின்றனாலே, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு நினச்சாலே போதும், அன்னைக்கு ஒரு நாள் ஹர்ட் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நல்லா இருக்காங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்கன்னு நினச்சாலே போதும், மறுநாளே சண்டை வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. த ஈவிலே இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம்
அந்த அந்த அதோட எஃபெக்ட் தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் பேசாமல் இருக்கிறதுலாம் வரும். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலைகள் மாறும். இதுக்கு நீங்களும் நம்பிக்கை வைங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பல ஹர்ட்டை பார்த்துருக்காங்க, ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு. பட் அவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அடுத்து அப்படின்றத பார்ப்போம். பட்டு எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை அவசியம். பொறுமை இருந்தால் தான் வந்து 9 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ 9 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் ஸ்வாட். சீக்கிரம் உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, துக்கலை, அதில் கன்ஃபியூஷன். பட்டு கன்ஃபியூஷன்லேயும் வந்து அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க. பேசவா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக பேசணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. பட் என்ன, நீங்கள் பாஸ்டில் சம் ப்ராப்ளம் ஆனதுனால அது பல விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை ஃபீல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. ஸோ அந்த ஆசைகள்லாம் நமக்கு தடங்களாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க பெயின்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், பெயின்ஃபுல்லாக இருக்காங்க. பட் அந்த பெயினை நம்ம எப்படி குறைக்கிறதுன்றது அவங்களால தெரியல. அவங்களும் பல விதமாக ஒரு சில விஷயத்த சரி டாலரேட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களால டாலரேட் பண்ண முடியல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காங்க. அவங்கள மாற்றணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இது பழசை நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ரியல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக வருவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் மட்டும் கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அவங்க கொஞ்சம் உங்கள் மேலே இன்னுமே 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்துருக்கு. ரியூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சீக்கிரம் ரியூனியன் ஆவீங்க. ஸோ உறவுகளை வந்து தக்க வச்சுக்கிறது எப்படின்றத வந்து நம்ம ரொம்ப ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது பொசிஷன்ஸ் எல்லாமே. அது என்ன உறவாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இடையில இருக்கிறவங்க தேர்ட் பர்சனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது. பிரச்சனை பண்ணிட்டு அவங்களோட போயிடுவாங்க. சந்தோஷமாக இருக்காங்களே, இவங்களெல்லாம் எப்படி கெடுக்கிறது அப்படின்னுக்காண்டியே நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருக்கிறது நிறைய பேத்துக்கு பிடிக்காது. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து கூடயே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம வச்சுக்கணும். யார்கிட்ட எதை சொல்லணும், யார்கிட்ட எதை சொல்லக்கூடாது அப்படின்ற உங்கள் பர்சன் உங்கள் கரண்ட் ஃபீலிங் அப்படி தான் ஏன் ஆவீங்க. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சனோட உங்களுக்கும் என்ன மாதிரி ஏஞ்சல் மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். இன் தி நியர் ஃபியூச்சர் ரீகன்சிடர்னு வந்திருக்கு. கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள். 2 பேருமே ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். எப்படி பர்சனை மிஸ் பண்ணணுமா அப்படின்றத யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி எதையுமே முடிவிடுங்க. அதனாலேயே வந்து பல பிளாக்கேஜ், பல பிரச்சனைகள் ஆகும். அதனாலேயே வந்து லவ் பிரேக்கப் ஆகலாம். ஸோ ரீகன்சிடர் பண்ணுங்கள். இன் தி நியர் ஃபியூச்சர் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மெடிடேஷன் ட்ரிங் ஆன்சர். கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களோட கிளியர் ஆன்சர் வந்து உங்களுக்குள்ளே புரியும் அப்படின்றது ஏஞ்சல் ஆன்சராக இருக்குது. ஏஞ்சல் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் இதான். ஸோ நெக்ஸ்ட்டு பைல் 2க்கு பார்க்கலாம். ஸோ பைல் 2 இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். Long distance. Love knows no distance. It's transcend time and space. Okay.
ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது? லாங் டிஸ்டன்ஸ்னு வந்திருக்கு, பார்ப்போம். லாங் டிஸ்டன்ஸ். பொறுமை இல்லையா உங்கள் பர்சனுக்கு? ஏதோ ஒரு விஷயம் பாஸ்டில் ஏதோ நடந்திருக்கு. அது என்ன மாதிரி விஷயம்? பொறுமை இல்லாமல் அவங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. மணி ரீதியாக பிரச்சனையா? மணி ரீதியாக அது பிரச்சனை நடந்திருக்குமோ? ஓ, ஹார்ட் பிரேக் ஆகிருக்காங்க. இமேஜினேஷன் உங்களை பற்றா இருக்கு. உங்கள் பர்சன் மேபி அவங்க வெளியூரில் இருக்காங்களா, இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப டிஸ்டன்ஸாக நடந்துகிட்ருக்கு இப்போ. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. மேபி டிஸ்டன்ஸாக இருந்ததுனால இப்போ பிரச்சனை வந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வேலை விஷயமா நீங்கள் மாறி போயிருக்கீங்களா, அவங்க மாறி போயிருக்கீங்களா அப்படின்றது தெரியல. அவங்க ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகியிருக்காங்க. அதனாலேயே அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கன்ஃபியூஷனாகவும் இருக்காங்க. அவங்க மேபி ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்காங்க, கன்ஃபியூஷனாகவும் இருக்காங்க. ரைட்டாக தப்பாக செலக்ட் பண்ண பர்சன் ரைட்டா அப்படின்னு ஒரு திங்கிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம்லேயே உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணிட்டீங்களாம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால ஒரு சில விஷயத்தை பொறுத்துக்க முடியலை. அந்த மார்ஷனில் இருக்காங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே, இது ஒரு சில பேருக்கு பொருந்தும். ஓகே, பொருந்ததை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ சம் ஹர்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கு மேபி நீங்கள் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறது, சம் ஃபைனான்ஷியல் ரீதியாக ஏதோ சம் ப்ராப்ளமில் அவங்க சம் பிரச்சனையை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அவங்க ஃபோக்கஸ்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. ஹார்ட் பிரேக் ஆகிருக்காங்க, பல விஷயம் நடந்திருக்கு, எல்லாம் ஓகே. பட் உங்கள் மேலே திங்கிங் அதிகம் இருக்குது. இப்போ நீங்கள் பேசலைனாலுமே, இப்போ நோ காண்டாக்டில் நீங்கள் இல்லை பேசலை அப்படின்னாலுமே அவங்களுக்கு மேபி அவங்க மணி ரீதியாக கூட, அவங்க வேலை விஷயமாக கூட பேசாமல் இருந்திருக்கலாம். வீட்டு சிச்சுவேஷனால் இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். பட் அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க ஹார்ட் பிரேக் ஆகிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சம்திங், ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியாவா, இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமா எங்கேயோ மாறி போகிறது இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு இந்த கார்டை பார்த்தா தெரியுது. ஸோ இதான் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனோட கரெக்டில் பார்க்கலாம் கரண்ட் ஃபீலிங் எப்படி வருதுன்னு. சரி, உங்கள் பர்சன் நிறையா விஷயத்த அவங்களால உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேச முடியலன்றது அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காங்க. என்னடா இது இப்படி இருக்குமே, இப்படி சொல்ல முடியலையே அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்குது. ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாமலே உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. அவங்க எதனால் பேசாமல் இருக்காங்கன்றது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, கன்ஃபியூஷன் அவங்களுக்கு. அவங்க ஃபேமிலி ரீதியாக, மணி ரீதியாக பல பிரச்சனையை பார்த்துட்ருக்காங்க. சுற்றி பிரச்சனை மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்களால ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேச முடியலன்றது அவங்களுக்கு இருக்குது. மேபி அவங்க பாஸ்ட் லைஃப், உங்களோட பாஸ்டில் சம் ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கலாம். மேபி அது
மணி ரீதியாக சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறத வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதான் வந்து அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை விஷயமா இங்கே வெளியூரில் இருக்கோம், போகும் டிசிஷனில் இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரியே தெரியுது. இப்போ கூட பாருங்களேன், இந்த இந்த கார்டை பாருங்கள். இந்த கார்டில் வந்து அவங்க வெளியூருக்கு போகிறது தான் பிடிக்கலன்ற மாதிரியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு போகிறது பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு கார்டு தான் வந்திருக்கு. அவங்களுக்கு போகிறது பிடிக்கல, அந்த மாதிரி கார்டு தான் வந்திருக்கு. சம் கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் மணி ரீதியாக ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏற்பட்ட பிரச்சனை பார்த்துட்ருக்காங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஸ்ட்ரெஸ் அதிகம், பட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே பாருங்கள். ஃபோக்கஸ்லாம் உங்கள் மேலே தான் இருக்குது. 2 பேர் சேர்ந்து இருக்கணுன்றது உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களால வந்து வீட்டு சுச்சுவேஷனும், மணி பிரச்சனை, ஃபைனான்ஷியல் பிரச்சனை, பல விஷயத்த போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அவங்க வந்து உங்கள்கிட்டையும் சொல்ல முடியல. உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். பட் யாருமே எந்த பர்சனுமே வெளிப்படையாக ஒரு சில விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நம்மளும் ஒத்து கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் இருக்குன்ற மாதிரி ஆட்டிடியூட் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்காக இருக்குது. சம் கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது. அவங்களால வந்து நீங்களும் வேணும், ஃபைனான்ஸ் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபேமிலியும் வேணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு சுற்றி ஏற்பட்டதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1 2 பல விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கவலைகள் அதிகம், மணியும் வேணும், அந்த மாதிரி ஒரு அவங்க பர்சன் இருக்காங்க. ஸோ பட் உங்கள் மேலே இருக்கிற லவ் பார்த்திங்கன்னா இந்த கார்டை பார்க்கும்போது 2 of Cupsல கண்டிப்பாக ஒரு ஒரு பாண்டிங் இருக்குது. லவ் பாண்டிங் நல்லாவே இருக்குது. பட் என்ன அவங்களால அது சுச்சுவேஷன் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷன்னா வேலை வேணும், ஜாப் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், மணி ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரீயூனியன் ஆவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ L2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் அண்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ்னு வந்திருக்கு. ஃப்ரெண்டு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் 2 பேருக்கு நோ கான்டாக்டில் இருந்தாலுமே சேர்ந்து பேசுகிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. இஃப் யூ பிலீவ், நீங்கள் நம்பி அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கும். ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. இதுதான் உங்களோட ஏஞ்சல் கைடன்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஸோ என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்ப்போம். சீக்ரெட். Something is hidden from you. Someone is not being a truthful. ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி மெசேஜாக வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் ஒரு பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது மெசேஜாக வந்திருக்கு. ஓ, உங்கள் பர்சன் உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கே தெரியாமல் ஸ்பை வச்சுருக்காங்க. அவங்க பர்சன் வந்து ஒரு மைண்ட் கேம் விளையாண்டுட்ருக்காங்க ஸ்பையை வச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இப்போ பேசாமல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னு கூட பக்கத்தில் ஆள் வச்சு பார்க்குறாங்க போல இருக்கு. மேபி இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்கள்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கூட உங்கள்கிட்ட வந்து பேசலாம். அதனால் வந்து அவங்க சீக்ரெட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லவ். பார்த்தீங்களா, சீக்ரெட்னு கேட்டு சீக்ரெட் லவ்.
ஸ்பையை வச்சு பார்க்குறாங்க, அவங்க ஃப்ரெண்டும் ஏதோ ஒன்று ஒரு மைண்ட் கேம் விளையாண்டுட்ருக்காங்க. பட் என்ன, உங்களை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. பட் அதை வந்து அதுக்கு வழிகாட்டுறது கிடையாது, பேசுறது கிடையாது. பட் என்ன சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க அவங்க லவ்வை. உங்கள்கிட்ட சொல்லவா வேண்டாமா, இல்லை சொல்லியிருந்தா கூட அப்புறம் திருப்பி இன்னும் பேசாமல் இருந்ததா கூட பிடிக்காத மாதிரி கூட ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரியே ஒரு சில விஷயம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. மேபி நீங்கள் பாஸ்டில் ஏதாவது போய் சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கார்டு வந்துருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போய் சொல்லியிருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. எந்த மாதிரி விஷயத்துக்கு? தேர்ட் பர்சன் அவங்களால வந்து தேர்ட் பர்சன்ட் பேசுகிறது பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க, பொசிவ்னஸ் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ அதனாலே சம் இஷ்யூஸை பார்த்துட்ருக்கீங்க. மேபி உங்கள்கிட்ட பேசலைனாலும் உங்களை பற்றி விசாரிச்சுட்ருக்காங்க, உங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிருக்கு தேர்ட் பர்சன்னால். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த கார்டு பார்த்தா எனக்கு இந்த சீக்ரெட் லவ்வை பார்த்தாலே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்கிற ட்ரூ லவ் தான் தெரியுது. ஸோ அதனால தான் பல பிரச்சனை, ட்ரூ லவ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஸோ அதனால தான் வந்து பல பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. டேரட்டில் பார்ப்போம். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்ப்போம். இப்போ வேணால் நீங்கள் சண்டை போடலாம், இப்போ வேணால் நோ கான்டாக்டில் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக ரீயூனியன் ஆவீங்க. ஏன்னா அவங்க பர்சன் திங்கிங் உங்களை பற்றி தான் இருக்குது. ஸோ வீல் ஆஃப் ஃபர்ட்னு வந்தாலே ஒரு லக் கார்டு, ஒரு நல்ல ஒரு டிவைன் சப்போர்ட் நல்லா இருக்குது, யூனிவர்ஸோட பிளெஸிங் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு இந்த மாதிரி இருக்காது உங்கள் லைஃப். இப்போ தான் வந்து இன்னும் காண்டாக்டில் இருப்பீங்க, பேசாமல் இருப்பீங்கன்னு நினச்சிட்ருக்காதீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. இந்த கார்டை பாருங்களேன். இந்த கார்டு பக்கத்தில் ஒரு ஹாட் ஷேப் மாதிரி இருக்குது. 2 பேரும் கண்டிப்பாக ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஃபுல்லாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது தான் மீன்ஸ் மேபி உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுக்கிறது கூட வந்து அது பிரச்சனையாக மாறிக்கலாம். இல்லை அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருக்கிறது கூட அது கூட ஒரு பொசிவ்னஸ் ஆகி தேர்ட் பர்சன்ட் பேசுகிறது கூட பிடிக்காம அந்த மாதிரி கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதிகமாக அன்பு வச்சுருந்தாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்க கன்ஃபியூஷன் ஆகலாம். பட் கன்ஃபியூஷன் ஆனாலும் கடைசியில் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ மணி ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு இந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கன்ஃபியூஷனை விட்டுட்டு கிளாரிட்டியாக வந்து முடிவெடுப்பீங்க 2 பேருமே. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி திங்கிங் இருக்குது. சீக்கிரம் ஃபோக்கஸ்டாக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. சீக்கிரம் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்க உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாமல் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க எப்படியாலும் பாருங்கள். உங்களுக்கே தெரியாது, பட் விசாரிச்சுட்டு இருக்காங்க, உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் பேசலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பட் உங்களை பற்றி விசாரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களை பற்றி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் டேரக்டில் இதான். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வேணால் ஒரு ரைட் டைமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ லவ் லைஃப்பில். ஆனால் இனி வர காலங்களில் ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சை பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு ரைட் டைமாக இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க.
ரொமான்ஸில். ஓகே, பட் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிக் சேஞ்சஸை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இதான் வந்து பைல் 3க்கான நோ காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கான கரண்ட் ஃபீலிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.